ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடி ஒரு நாளிலே ஆண்டுடைய வார்த்தையோடு உங்களோடு வருவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் யாபேசினுடைய ஜெபம். 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறார்? கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். அருமையான இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்டிலே ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஓடி அலைகிறார்கள். ஆனால் நாம் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம் என்று தெரியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது அவர்கள் நினைக்கிறார்கள் நம்மிடத்தில் காசு, பணம், சொத்து, சுகம் இது வந்தாதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனாகிய ஒரு பேர் புகழ் இல்லாத ஒரு மனுஷனாகிய யாபேசுடைய ஜெபத்தை பாருங்க. அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். ஏனென்றால் அவன் நீதிமொழிகளிலே படித்திருக்க கூடும் 10 அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கஷ்டத்தோடு மன வருத்தத்தோடு தொடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீர்களா? ஒரு நல்ல செய்தி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். அவரிடத்தில் ஜெபிப்பீர்களா? நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்.